பிரியாணி பிடிக்காமல் யாராச்சும் இருக்க முடியுமா? பட் அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ரொம்ப மசாலா எல்லாமே இல்லாமல் ஃப்ளேவர் வந்து பிரியாணி மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒயிட் குஸ்கா தான் பண்ண போகிறோம். எந்த ஒரு மசாலாவுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நம்ம வந்து மிளகு காரமும் மிளகாவோட காரமும் மட்டும்தான் இதில் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 ஏலக்காய், கிராம்பு எல்லா தாளிக்கிற பொருளையும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெட்டி வச்ச வெங்காயம் 3 வெங்காயம் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி பச்சை மிளகாய் எல்லாமே பிரியாணி மாதிரி தான் இருக்கும். பட் மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு இதில் வந்து முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு துண்டளவுக்கு பட்டை சேர்த்து நல்லா அடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறமா தேங்காய் பால் 1க்கு 3 தண்ணி வச்சுக்கிறேன். நான் அப்படியே வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறவங்க 2 தண்ணி போதும். 2 தேங்காய் பால் வச்சு நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க மறந்துடாமல்.